ரீசன்ல பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி ஓப்பன் பண்ண ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்க காட்டும். ஆல் மாடல்ஸ்ல நீங்க ஆல்ரெடி இருக்க பாத்ல என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு காட்டும். இங்க ஃபுட்பால் ஸ்டேடியம் நியூ அப்படின்னு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. வேற பாத் குடுத்தீங்கன்னா, அந்த பாத்ல என்னென்ன இருக்குன்னு இங்க காட்டும். ஸோ இங்க என்ன பாத் குடுக்குறீங்களோ அதான் இங்க காட்டும். ஷேர்ட் மாடல் அப்படின்னா, டெக்லால நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க கிளவுட்ல சேவ் பண்ணிக்கலாம். அந்த கிளவுட் டெக்லாலேருந்து லைசென்ஸ் குடுப்பாங்க. அத நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்தியால ஒர்க் பண்றீங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ரைட் அவுட் பண்றீங்க அப்படின்னா, வேற கண்ட்ரில இருக்கவங்க, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களோ அத ரீடிங் பண்ணி, நீங்க ஒர்க் பண்ற அதே ப்ராஜெக்ட்ல அவங்களும் ஒர்க் பண்ண முடியும். அதுல சேஞ்சஸும் பண்ண முடியுங்க. அதுதாங்க ஷேர்டு மாடல். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு லைசென்ஸ் வாங்கணும். இது என்கிட்ட இல்ல. அதனால நான் இது யூஸ் பண்ண முடியாது. டெமோவும் காட்ட முடியாது. ஸோ அதனால அடுத்த டேப் போறேன். நியூன்னு போனீங்கன்னா, இந்த நியூல நீங்க புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா, இங்க நியூல போயிட்டு ப்ராஜெக்ட்டோட நேம் இங்க குடுக்கணும். நான் இப்போதைக்கு ட்ரெய்னிங் மாடல் அப்படின்னு குடுக்குறேன்.